ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. 3 பெட்ரூம்போட வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அந்த ஒத்தக்கால் மண்டபத்துலேருந்து செட்டிப்பாளையம் போகக்கூடிய அந்த ஸ்டேட் ஹைவேல இருந்து வெறும் ஒரு 100 மீட்டரில் தான் அமைஞ்சிருக்குங்க. இங்கிருந்து செட்டிப்பாளையத்துக்கு வெறும் ஒரு 500 to 1 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்குன்னு வைங்களேன். அந்த மாதிரி லொக்கேஷனில் பக்காவாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் எல்லைக்கு உட்பட்டதுங்க, டவுன் பஞ்சாயத்து. ஸோ கூடிய விரைவில் முனிசிபாலிட்டியாக மாறக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஒத்தக்கால் மண்டபத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்ட் அப்படிங்கிற அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3 பெட்ரூமோட இருக்கக்கூடிய வீடுங்க. ஸோ வீடியோவில் வீடு எப்படி இருக்கு, உள்ள ரூம்ஸ் எப்படி இருக்கு, எல்லாமே தெளிவாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பரும் கொடுத்துட்றேங்க. உடனே நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கேட்டுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு உங்களுக்கு போர்ட்டிக்கோ வந்துருதுங்க. பைக்கும் வந்து நீங்கள் சைடில் பார்க் பண்ணிக்கலாம். தெற்கு பார்த்த சைட்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வாசல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ள மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைச்சிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் தேக்கிலே அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ உள்ள எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்த்துருவோங்க. என்ட்ரு ஆனோடனே 17க்கு 20 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹாலுங்க. ஓகேங்களா, இதுதான் ஹாலு. உள்ளேயே உங்களுக்கு ஸ்டேரும் வந்துடுது. ஓகேங்களா, அதுல இருந்து உங்களுக்கு குபேர மூலைக்கு போனீங்க அப்படின்னாலே 10க்கு 16 அப்படிங்கிற அளவுல உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வந்துருதுங்க. அந்த பெட்ரூம்லயே வந்து உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் வந்துருது. வாஸ்துப்படி கரெக்டா பக்காவா அமைச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு குறையும் நம்ம சொல்லவே முடியாதுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீங்க ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து வாயு மூலைக்கு போறோம். போற வழியில காமன் டாய்லெட் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. காமன் டாய்லெட் இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து அவசியமானதுதான். அடுத்தது 10க்கு 8 அப்படிங்கிற அளவுல கிச்சன்ல வாயு மூலையில அமைச்சிருக்காங்க. ஜலமூலையில அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10க்கு 10 அப்படிங்கிற அளவுல ஒரு செகண்ட் பெட்ரூம், ஸ்மால் பெட்ரூம்ங்க. அந்த பெட்ரூம்ல அட்டாச்சு வரல, அது அட்டாச்சு வேணும்னாலும் நீங்க மாத்திக்கலாம். இங்க ஸ்டேரு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷனும் உள்ளே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸ்டேரும் அப்படிதாங்க, நீட்டா பக்காவான ஒரு ஃப்ளோர் டைல் டிசைனோட அமைச்சிருக்காங்க. மேல லைட் செட்டிங்ல இருந்து எல்லாமே வந்து சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம பார்த்துருவோம். சைடில் ஸ்டேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டிலேயே தான் போட்டிருக்காங்க. இந்த பில்டிங் கட்டப்பட்ட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2023ங்க. நம்ம ஸ்டேர்ல ஏறி மேலே வந்தீங்க அப்படின்னாக்கா மேலேயும் 3rd பெட்ரூம்ங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் வந்துருதுங்க. ஸோ கிழக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறதுனால வென்டிலேஷன் ஃபெசிலிட்டிக்கு உங்களுக்கு கவலையே வேண்டியதில்லை. சூப்பரான வென்டிலேஷன் இருக்கு. சூரிய வெளிச்சம் உள்ள வந்து வெளியே போகக்கூடிய அளவில் பக்காவா இருக்கு. சேஃப்டி டோரை திறந்து வெளியே வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸுங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸாக வந்துடும். இதையும் நீங்கள் ஒரு ரூமாக மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். உங்களுக்கு எம்எஸ்ல ஒரு ஸ்டேர் கொடுத்துட்றாங்க. அப்படியே நீங்கள் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா அழகான ஒரு எலிவேஷன் ஒர்க்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கிராஸ் மேட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வித் கிளாஸோட உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எலிவேஷன் ஒர்க் இருக்கக்கூடிய வீடு தான். ஓகேங்களா, ஸோ முன்னாடியே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு போர்வெல் இருக்குங்க. 400 அடியில் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஸ்டேரில் ஏறிட்டு இருக்கோம். மேலே இப்போ பார்த்துருவோங்க. ஸோ உங்களுக்கு வாட்டர் டேங்க் வந்து சின்டாக்ஸ் 2 வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பு வந்து கீழே ஜலமூலையிலே இருக்குங்க. போர்வெல்லும் உங்களுக்கு அங்கேயே கொடுத்துருக்குறாங்க. செப்டி டேங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடிமொழி சரி வாயுமூலை நார்த் வெஸ்ட் கார்னர்லேயே உங்களுக்கு செப்டி டேங்க் எல்லாமே வந்துருங்க. சுற்றிலும் வீடுகள், கம்பெனிகள் எல்லாமே நிறைஞ்ச பகுதி தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியும் லே அவுட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே சைட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. பில்டிங் பொறுத்த அளவுக்கு நீட்டாகவே இருக்குங்க. எந்த ஒரு மோசமும் நம்ம சொல்ல முடியாது. நீட்டான குவாலிட்டியில் தான் இருக்குங்க. நான் உங்களுக்கு சுற்றிலுமே வந்து அதனோட வியூ காமிக்கிறேன் பாருங்களேன். பில்டிங்கில் பெரிய கிராக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இல்லை, எல் டைப் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதுதான் வந்து இந்த வீட்டினுடைய வியூங்க. ஓகேங்களா, ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னு நான் நம்புறேங்க. இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65 லட்சம். இதுலேருந்து நெகோஷியபிள்கான சான்சஸ் நல்லாவே இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் நேரில் சந்திப்போங்க. நேரில் சந்திச்சு இந்த வீட்டை பாருங்கள், சைட் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு லீகல் பார்க்கறதுலேருந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கூட இருந்து பக்காவாக முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க. அதில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நேரில் சந்திப்போம். நன்றி மக்களே.